ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸுன்றதுனால பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போனோம். அங்கே மோட்டரில் குளிக்க வைக்கிறது, இப்போ மரத்தில் இருக்கிற குருவி கூடலாம் அதுலேருந்து கொஞ்சம் கீழே விழுந்துருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள தண்ணியில் கூட்டிகிட்டு போனவுடனே அவங்கள கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க. அவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே பசின்னு இப்போ ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். வீட்டில் கோழியை அடிக்கலான்னு சொன்னதுக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், அது பாவம் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைடா, கோழிலாம் வளர்க்குறதுலாம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னவங்களும் கேட்கல. அதனால் சிக்கன் வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒன்று அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சிட்டோம்னா சாப்பிட்டுடுவாங்க. இது கடையில் வாங்கின சிக்கன் சொல்லிட்டு சொன்னோம்னா சாப்பிடுவாங்க. இப்போ எதிரிலே போய் வாங்கிட்டு வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் கடையிலே வாங்கிட்டு வந்து சிக்கன் செய்ய ஆரம்பித்தாச்சு. அதுக்கான இதுவெல்லாம் தான் இப்போது கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது எங்கள் சித்தி பையன் சக்திவேல் தான் எடுக்கிறாப்புல. ஒருத்தவங்க பூண்டு உரித்து தந்தாங்க. எங்கள் பாட்டி, பெரிய பாட்டி இஞ்சி உரித்து தந்தாங்க. தக்காளியில் எப்பவுமே நாட்டு தக்காளியில் கட் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற இதுவை கட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குள்ளே கல் இருக்குது. அதனால் அந்த கல் அது நம்ம செய்யும்போது நம்மளுக்குள்ளேயே அந்த சின்ன துகளாக சேர்ந்துடும். அதனால் எப்பவுமே அந்த தலையில் இருக்கிற தலையை கட் பண்ணிவிட்டு தான் தக்காளியை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ கோழிங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. எல்லா கோழி கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இப்போ அடுப்பில் செய்கிறோன்றதுனால எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா நடு வெயிலில் செய்ய ஆரம்பித்தோம். கால் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நேராக இந்த பக்கமாக நின்றுட்டு செய்கிறேன். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாமே சேர்த்து தாளிச்சிட்டு அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது 1.5 கிலோ சிக்கன் எடுத்து பிரியாணிக்கு செய்கிறேன். மொத்தம் 2 கிலோ எடுத்தது. அதில் 1/2 kg தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. 1.5 கிலோ மட்டும் பாஸ்மதி ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா ப்ரௌனிஷாக வதக்குற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதில் பாருங்கள், எங்கள் அண்ணன் பையன்தான் விறகுலாம் எடுத்து சொருகிறாரு. அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். விறகு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் அவர் இப்போ அடுப்பில் செய்யணும், வீடியோ எடுக்கிறோன்னே அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். நிறைய விறகு எடுத்து வச்சுட்டான். அதில் ரொம்ப சீக்கிரம் எரிய ஆரம்பிச்சிச்சு. பிரியாணி அப்படி சொல்லு, மூஞ்ச கடை சிக்கன் பிரியாணி நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
இவங்க தான் அவங்க 2 பேரும். பிரியாணி செய்கிறதுக்கு வதக்கிறவங்க தான் எங்கள் சித்தி பையன் சக்திவேல். அது உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கவரை எங்கள் அண்ணன் பையன் சண்முகவேல். இப்போ லைட்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். ஏன் நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டுட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன்னா, இப்போ வெங்காயம் போட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா உடனே மிளகாத்தூள் கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் ஸ்கூல் ஹாலிடேஸ்னால் பசங்களை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3மே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கார்னிஷ்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வச்சுருங்க, அடிப்பிடிக்க வந்தனா. மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இது வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கிடையாது. இது நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 kg ஆனால் தொக்கு பண்ணியாச்சு. அதனால் 1.5 கிலோவுக்கு 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நானும் போன தடவைலேருந்து சொன்னேன், கேழ்வரகு கூழ் கறி தொக்கு செய்யும்போது சிக்கனு பிராய்லர் கோழி சிக்கன் தான் செஞ்சது. அடுத்த தடவை நாட்டுக்கோழி சிக்கன் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பசங்க பார்த்துட்டு இப்போ கோழியை நாங்கள் வளர்க்குற கோழியை எப்பவுமே அதுங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்தில். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. ஒரு சிலர் வந்து தனியாக அரிசியை வேக வச்சுட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்ப்பாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வேன் எப்போவுமே. நல்லா வரும் பிரியாணியும். தனித்தனியாக செய்கிறது 2 வேலையாக நினைப்பேன் நான். அதனால் இதில் 2மே சேர்ந்து போட்டாச்சு, அதிலே வெந்துடும். இப்போ ஏன் அதோட தண்ணி சேர்க்காமல் அரிசி சேர்க்குறேன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும்ன்ட்டு அதிலே போட்டு வதக்கிடலாம்.
கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் கிளறி விடணும். நான் எப்போவுமே செய்கிறது இந்த மாதிரி தான் செய்வேன். தனித்தனியாக செஞ்சது இல்லை தண்ணி ஊற்றிட்டும் அதை மாதிரி பண்ணதில்லை. அது எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு கரெக்டாக வரும். பசங்களை வீட்டிலையே எப்போவுமே அடைச்சி வைக்காமல் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடம் நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்லேயே காமிக்கிறதுக்கு இருக்குது. அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வீட்டை சுற்றி எவ்வளோ நிறைய மரம் இருக்கணும், மரங்களை வெட்டக்கூடாது, செடி நிறையா வளர்க்கணும், செடி வளர்க்குற ஆர்வத்தை உண்டு பண்ணுங்கள். வீட்லேயே நிறைய செடி அவங்கள நட விடுங்க. அப்போ தான் ஆர்வம் நிறைய வரும். தண்ணியை யூஸ் பண்ணுறது கூட சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ குடிக்கிறது தண்ணி கூட இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிடைக்காதுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பிரியாணியில் சிக்கன் நேரமாக யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. கரெக்டாக அதுக்கு அளவு இந்த கப்பில் தான் அளந்தேன். அதனால் அந்த கப்லேயே தண்ணி ஊற்றியாச்சு. நான் வந்து பொதுவாக தண்ணி யூஸ் பண்ணுறது சிக்கனமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன். வீட்லேயே கேம் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே வெளியில் கூட்டிகிட்டு போங்க. வயல்வெளிலாம் கொஞ்சம் சுற்றி காமிங்க. எது மாதிரி இப்போ இருக்கிற பசங்களுக்கு எதில் நெல் வளரும்னு கூட தெரியும். நெல் மரத்தில் வளருமாலாம் கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அது எல்லாமே காமிச்சு இதுதான் நெல், இதில் வந்து இவ்வளோ சத்து இருக்குது, இதில் இந்த மாதிரி எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நெல்லே வர வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே சொல்லி கொடுங்க. இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே வெயிட்டு தூக்கி ஒரு பாத்திரத்தில் பெரிய குண்டான் எடுத்து மூடி வச்சுட்டு வெயிட்டு தூக்கி வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். வெயிட் போட்டு அடுப்பை ஃபுல்லாகவே அணைச்சிடுங்க. ஏன்னா நிறைய தீ போச்சுன்னா அடியில் அடி பிடிச்சிடும். இப்போ ஃபுல்லாகவே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பசி தாங்கலை. ஏன்னா நாங்கள் முன்னாடியே வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம், மறந்துட்டோம். எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு, எடுத்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதனா தப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.